அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற மாடி தோட்டத்தை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து நித்திய கல்யாணி செடி, இதெல்லாம் டேபிள் ரோஸு, இதெல்லாம் பிங்க் கலரு, லைட் ரோஸு, ஒயிட் கலரு, லைட் ரோஸ் இருக்குது. இந்த 3 கலர் தான் இருக்குது. லைட் ரோஸ் பூக்களை. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை நிறையா இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் சமைக்கிறதுக்காண்டி. இது வந்து இலந்த விதை போட்டு வந்தது, காய்க்குதான் என்னன்னு தெரியலை. இது வந்து சுண்டைக்காய், இது பூ வச்சுருக்கு, 1-2 காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து பச்சை மிளகா, பச்சை மிளகா நிறைய காய்க்கும், என் வீட்டு மண்ணுக்கு நல்லா வரும். இது வந்து வெத்தலை, கீழே இருக்கிறது வெத்தலை. இது வந்து சிகப்பு செம்பருத்தி, ரெட் கலரு. இதில் வந்து ஒரு பொன்னாங்கண்ணி கீரை. இது எல்லோ கலர் செம்பருத்தி பதியம் போட்டிருக்குது. இது மஞ்சள். இது பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து பிங்க் கலர் அடுப்புல இந்த பூக்களை. சாண்டல் கலர் செம்பருத்தி. இது கத்தாழை. அது செம்பருத்தியெல்லாம் பதியம் போட்டிருக்குது. சாண்டல் கலர் செம்பருத்தி பதியம் போட்டு வச்சுருக்குது. இது ரோஸு, நாட் ரோஸ், ஒரு பூ பூத்திருக்கு. இது வந்து சாண்டல் கலரு கொடி ரோஸ், ஆசிப்பச்சை, கதம்பத்தில் வச்சு கட்டுறது. சும்மா கிள்ளி வச்சாலே எல்லா இடத்துலையும் வரும், தண்ணி பார்த்து வைக்கணும். கரண்ட்டாக எலி நோண்டி போட்டுறதுனால அது ஃப்ரீயாக விட முடியாத இருக்குது. கல் ஊற்றி வச்சுருக்கு, என்ன தெரியாதாலும் எலி நோண்டி போட்டுருக்கு. இது நித்திய கல்யாணி. இதில் ஒரு மிளகாய், இது தூதுவளை. பொன்னாங்கண்ணி நம்ம சமைச்சிட்டு அந்த காம்பை எங்கே நட்டு வச்சாலும் அழகாக வந்துடும். இது கீழே பருத்தி செடி, அழகாக சிகப்பு கலரில் பூக்கும். அந்த பூ காண்டி கொண்டாந்து வச்சுருக்கு. இது வந்து சீத்தா, விதை போட்டு வளர்த்தது, காய்க்குமா என்னன்னு தெரியல. செம்பருத்தி, இதுவும் சிவப்பு செம்பருத்தி. போகன் வில்லா, ஆசைப்பட்டு வயது பூ காண்டி ஆசைப்பட்டு கொண்டாந்து வச்சுருக்கேன். நல்லா பூக்குது, அழகாக இருக்குது. போகன் வில்லா. அவ்வளோதாங்க நான் மாடியில் வச்சுருக்க செடி. இன்னும் நிறையா வச்சுருந்தேன், மெயின்டைன் பண்ண முடியல, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வாழ்க வளமுடன்.